ஹே காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான இந்த இறால் தொக்கை வந்து நம்ம எப்படி செய்யலாம் ஈஸியாக அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடாயில் நான் கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு சோம்பும் கருவேப்பிலையை வந்து பார்த்திங்கன்னா 1-2 பிச்சு போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதனால ஸ்மெல்லாக இருக்கும். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை பச்சை மிளகா 2 வந்து நான் ஆட் பண்ணி அதையும் போட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா தட்டி வச்ச இஞ்சி பூண்டை வந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி அந்த இஞ்சி பூண்டோட அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். நான் 2 தக்காளியை 1-2 இந்த மாதிரி வந்து பியூரி பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கும்போது தொக்கு வந்து நல்லா சூப்பராக டேஸ்டியாக வருங்க. ஸோ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மசாலாவில் சேர்ந்து வதக்கினதுக்கப்புறம் நான் 2 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகா பொடி, இது வந்து நான் வீட்டிலே அரைச்சதுங்க, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து தனி மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தோட சேர்ந்து அந்த மசாலா வதங்கினதுக்கப்புறம் நான் தக்காளி வந்து அரைச்சி வச்ச அந்த ஜூஸில் அந்த இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு 2 டீஸ்பூன் மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் வந்து அந்த மசாலாவோட சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ப்ரான் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ப்ரான் ஆட் பண்ணி அந்த மசாலாவோட நல்லா வந்து எல்லா பக்கமும் வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ப்ரானை வந்து ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா அது ரப்பர் மாதிரி ஆகிடும். நம்ம ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணாலே போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம நல்லா மசாலாவோட வதக்கினதுக்கப்புறம் நான் வந்து சின்ன நெல்லிக்காய் அளவு புளியில் வந்து ஊற வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து புளித்தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப கம்மியாக தான் புளித்தண்ணி வந்து நான் ஆட் பண்ணேன். அதையும் நம்ம வந்து ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுட்டு கொத்தமல்லியில் தூவிட்டு நம்ம திருப்பியும் 1 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குழம்பு மிளகாய் தூளை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டு நம்ம வந்து இறக்கிடலாங்க. நம்மளோட சுவையான சூப்பர் டேஸ்டான இந்த இறால் தொக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்பவே சுவையாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then take care, டாடா, பை பாய்.